இதில் நம்ம வாசித்த கேட்ட வண்ணமாக மோசே ஆண்டவர் தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் இருந்தது. அந்த நோக்கத்தை வெளிப்படுத்துவதற்கு ஆண்டவர் அவனை அழைத்து அவனோடு கூட சில காரியங்களை சொல்லி அவனை உற்சாகப்படுத்தி, ஆண்டவர் எந்த நோக்கத்துக்காக அவனை அழைத்தாரோ அதை அவன் புரிந்து கொள்ள கூடியவனாக அவனை மாற்றி அந்த இடத்துலேருந்து வீட்டுக்கு அனுப்பலை, எகிப்துக்கு அனுப்புகிறார். ஹல்லேலூயா. அதை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த காரியத்தை சுற்றி இருக்கிற விஷயங்களை தான் நாம் அறிந்து கொள்ள போகிறோம். த பேர்னிங் டிசையர், த சீட் ஃபார் ரிவைவல், அதுதான் என்னுடைய தலைப்பு என்று நான் பார்க்கிறேன். இதில் மோசே குறித்து மட்டுமல்ல, இன்னும் சிலரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் எவ்விதமாக பலருக்கு வெளிப்பட்டார், ஆண்டவர் எவ்விதமாக சிலருடைய வாழ்க்கையை மாற்றினார், ஆவியானவர் எவ்விதமாக ஒரு இடத்திலையும் இடைப்பட்டார் என்பதை குறித்து சில காரியங்களை நாம் பார்த்து, நம்முடைய வாழ்க்கையிலே இவ்விதமாக ஆண்டவருடைய அழைப்பிலே ஆண்டவர் நம்மளை அழைத்தவராக இருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் இன்றைக்கு செய்வதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். யாத்திராகமம் 3வது அதிகாரம் 3வது வசனம். இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். நார்மலாக ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்தவர் தான் மோசஸ் இல்லையா? அவர் ஒளிச்சு ஓடி போய் ஆடு மேய்த்து கொண்டிருந்தார்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த இடத்துல திடீர்னால ஒரு முட்செடி எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த முட்செடி எரிந்து கொண்டிருக்கிற வேளையில் அவருக்கு ஒரு கியூரியாசிட்டி, எல்லாருக்கும் இருக்கிற கியூரியாசிட்டி தான், எதற்காக இந்த முட்செடி எரிகிறது அப்படி என்று சொல்லி பார்த்து கொண்டிருந்தார். அதில் முக்கியமான பார்த்தீங்கன்னா, அந்த முட்செடி எரிந்து கொண்டிருக்கிறது. The bush was burning with fire, but the bush was not consumed. அதில் ஒரு வித்தியாசத்தை அவரால் காண முடிந்தது. முட்செடி எரியும், நமக்கு தெரியும், நிறைய ஃபாரஸ்ட் ஃபயர் மாதிரியாக நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அது முட்செடி எரியும், ஆனால் சீக்கிரத்திலே அது சாம்பல் ஆகிவிடும். ஆனால் இதில் தேர் வாஸ் அ டிஃப்ரென்ஸ் அண்ட் ஹி வாஸ் கியூரியஸ். அவருக்கு ஒரு கியூரியாசிட்டி இருந்தது. முட்செடி எரிந்து கொண்டு இருக்கிறது, ஆனால் எரிந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி he started to go நியர்ன்னு சொன்னால் இட் இஸ் நாட் பக்கத்தில் ஒரு 5 மீட்டரில், இட் வாஸ் சம்வேர் ஆன் த மவுண்டன் ஹை. அவர் அந்த இடத்துலேருந்து he had to rise up and move up from where he was. அவர் எந்த நிலையில் இருந்தாரோ, எந்த கிரவுண்ட் லெவலில் இருந்தாரோ, அந்த கிரவுண்ட் லெவல்லேருந்து மேலே போக வேண்டியதாயிடுச்சு. ஒருவேளை நீங்கள் மலை பிரதேசத்துக்கு போயிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஒரு 1000 மீட்டருக்கு மேலே போகும்போது லைட்டாக ஒரு குளிர் வரும் இல்லையா? அந்த குளிரில் வந்தோன்னு ஆஹா இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு போவோம். ஒரு 5000 அடி போனோன்னு ஐயோ ரொம்ப குளிருது, ஜாக்கெட் எங்கப்பா, ஸ்வெட்டர் எங்கப்பான்னு தேட தொடங்கும். அந்த மாதிரியாக அவ்வளோ ஹைட்டுக்கு சொல்லலை, பட் ஒரு ஆல்டிடியூட்லேயும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன்றைக்கி நாம் அதை தான் பார்க்க போகிறோம். ஹவு ஹை கேன் யூ கோ ஃபார் காட்? ஆண்டவருக்கென்று இன்னும் எவ்வளவு உயரம் நீங்கள் போக முடியும்? அப்படி நீங்கள் ஒருவேளை ஆண்டவரை நெருங்குவதற்கு நீங்கள் இஃப் யூ ஆர் ஏபிள் டு ரைஸ் அப் ஃப்ரம் யுவர் சிச்சுவேஷன், நீங்கள் இருக்கிற அந்த சூழ்நிலையிலேருந்து எழும்பினீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ஒரு வித்தியாசமான மனிதனாக, வித்தியாசமான ஒரு ஸ்திரீயாக உங்களை இந்த இடத்துல இருந்து அனுப்ப போகிறார். ஃபயர் சிக்னிஃபைஸ் a lot of things. ஆனால் அதை நம்ம பற்றி பார்க்க போவதில்லை, ஏன்னா we will deal with it later. But one thing, மோசே அந்த இடத்துல போனதுனால தான் ஆண்டவர் அவனோடு கூட பேச முடிந்தது. ஆமென். ஒருவேளை அவர் பார்த்துருக்கலாம், அங்கே முட்செடி எரிந்து கொண்டு இருக்கிறது, சரி அங்கே எரிஞ்சுக்கிட்டே இருக்கட்டும்பா, எனக்கு என்ன கவலை இல்லை. he was curious. அந்த கியூரியாசிட்டியின் மூலமாக போகிற வேளையில் ஆண்டவர் அந்த முட்செடியிலிருந்து உள்ளே இருந்து God calls Moses. எப்படி அழைக்கிறாரு? மோசே மோசே என்று அழைக்கிறார். அநேக நேரத்தில் நம்ம only when we draw closer to God, ஆண்டவரோடு கூட ஒரு நெருக்கத்தில் போகிற வேளையில தான்
ஆண்டவரோடு கூட ஒரு நெருங்கின இடத்துல, ஆண்டவரே நான் உமக்கு க்ளோஸாக வருகிறேன், இன்னும் அதிகமாக உம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நாம் ஒரு பிரயாணத்தில் நாம் ஈடுபடுகிற வேளையில தான் God also calls us. அவரை இன்னும் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துவார். What does it mean to go up என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, we must come closer to God. ஆண்டவருக்கு நேராக இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக ஆண்டவரோடு கூட நெருங்க வேண்டும். ரெண்டாவது, ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில we also need to see what we can do. நம்ம எவ்விதமாக இன்னும் அதிகமாக நாம் போக முடியும் என்பதை பார்க்க வேண்டும். மூன்றாவது, we also need to know ஆண்டவர் நமக்கு முன்பதாக எதை காண்பிக்க விரும்புகிறார். What is God showing us? இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை சுத்தி எதை காண்பித்து கொண்டிருக்கிறார். நான்காவது, when we move up, what do you want to do with your life? உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த 4 காரியத்தை குறித்து நீங்கள் சிந்திக்கபடியாக கேட்டுக்கொள்கிறேன். when you move up to see, we are getting closer to God. ஆண்டவரை இன்னும் நெருக்கமாக பார்ப்பதற்கு மோசே அதுதான் செய்தான். அந்த நெருப்பு இருக்கிறது. as he got closer, it's not that ஆண்டவருக்கு வந்து நல்ல சத்தமா கீழே நிற்கும் போதே மோசே நான் இங்க இருக்கேன்ப்பா, கீழே இந்த மேலே வா அப்படின்னு சொல்லியிருக்கிறான். பட் God waited. இன்றைக்கும் God is waiting on us to let us இன்னும் அதிகமா இன்னும் கொஞ்சம் க்ளோஸா வாங்க அப்படின்னு சொல்லி he calls us closer so that he can reveal himself to us. Hallelujah. So ஆண்டவர் எவ்விதமாக வெளிப்பட்டார் என்று பார்க்கும்போது, லேவியராகமம் புத்தகம் 6வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆண்டவர் பழைய காலத்துல விதவிதமாக வெளிப்பட்டார். and let us see what and how God did this. ஆண்டவர் எவ்விதமாக வெளிப்பட்டார் என்பதை பார்க்கலாம். பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், அது ஒரு பொழுதும் அவிந்து போகலாகாது. பலிபீடத்தில் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், அது ஒரு பொழுதும் அவிந்து போகலாகாது. ஸோ லேவியராகமம் புத்தகம் 6வது அதிகாரத்தை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, அதுல ஆரோனுக்கு அந்த பிரீஸ்டுக்கெல்லாம் எவ்விதமாக என்ன காரியங்கள் அவர்கள் செய்ய வேண்டும் என்பதை குறித்த காரியங்களை அவர்கள் எழுதி ஆண்டவர் அந்த இடத்துல அவர்களுக்கு சொன்ன காரியமாக இருக்கிறது. அதுல முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னா, அந்த பலிபீடத்தில் இருக்கிற நெருப்பு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அதுதான் ஆண்டவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுகிற ஒரு காரியம். our fire should always be burning. Hallelujah. நமக்குள்ளாக இருக்கிற நெருப்பு, ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறார்னு சொன்னா, அந்த காரியம் நமக்குள்ளாக எப்போதுமே எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன் அந்த காரியம் எரிந்து கொண்டு இருக்க வேண்டும் சொன்னா, no, there were a lot of sacrifices. பழைய காலத்துல உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான். Though we are in the New Testament time, it is good to understand the Old Testament so that we know where we stand today. பழைய காலத்துல நாம் அறிந்திருக்கிற காரியம் தான் அது. எல்லாரும் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணுகிற வேளையில அந்த நெருப்பு, it has to be continuously burning. அந்த லாங் burning எதை குறிக்குதுன்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில நாம் நம்முடைய சுயத்தை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த நெருப்புல அழித்து போடுவதை குறிக்கிறது. we have to be in that fire. அந்த நெருப்புல இருக்கிற வேளையில the whole of our நம்முடைய சுயம், நம்முடைய தேவையில்லாத காரியங்கள், அந்த the long burning அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில் பேர்ன் பண்ண விட்டாங்கன்னா நைட் வரைக்கும் பேர்ன் பண்ணிட்டு இருக்கோம், நைட்டு பேர்ன் பண்ண விட்டா அடுத்த நாள் வரைக்கும் பேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். when we allow ourselves to be burning, அந்த ஆவியானவரோடு நம்ம உறவாடுகிற வேளையில, when we connect with God and allow Holy Spirit, ஆவியானவரை நமக்குள்ள இருக்கிறவரை நாம் இன்னும் அதிகமாக Lord, let us release ourselves என்று சொல்லி, ஆண்டவர் நாம் உங்களுக்கு அனுமதி தருகிறேன் என்று சொல்லி நாம ஒப்பு கொடுக்கிற வேளையில our character starts burning. Hallelujah. அந்த burn பண்ணி என்ன நடக்கும்னு சொன்னா, we become better, we become pure. Hallelujah. So அந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, coming to God as a living sacrifice, நமக்கு புதிய ஏற்பாட்டில் நமக்கு அறிந்திருக்கிறோம், we are called to be the living sacrifice. இன்றைக்கு நம்ம the time that we take, நம்ம ஒரு லிவிங் சாக்ரிஃபைஸ் என்று சொன்னா, அந்த பலிபீடத்தில் வைத்து எரிக்கிற காரியங்களை தான் இன்றைக்கு பிகாஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாம் we are called to be the living sacrifice. அப்படி என்று பார்க்கிற வேளையில ஏன் அந்த
தீயை எரிந்து கொண்டே இருக்க வேண்டும்னு சொன்னா, லேவியராகமம் 9வது அதிகாரம் 24வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, the altar fire was ignited by miraculous fire coming from heaven. Hallelujah. 9வது அதிகாரம் 24வது வசனம். கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியையும் கொழுப்பையும் எரித்து விட்டது. ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டபோது ஆரவரித்து முகம் குப்புற விழுந்தார்கள். ஸோ அந்த காலத்துல பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு அக்கினி வந்து அந்த இட் கன்சியூம் த ஹோல் திங். 22, 23, 24 3 வசனத்தையும் வாசிப்போம் 9வது அதிகாரத்துல. பின்பு ஆரோன் ஜனங்களுக்கு நேராக தன் கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்து தான் பாவ நிவாரண பலியையும் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் செலுத்தின இடத்திலிருந்து இறங்கினான். பின்பு மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை யாருக்கு காணப்பட்டது? சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது. இன்னும் நம்ம நிறைய விஷயம் பண்ணலாம், அநேக காரியங்கள் நம்ம செய்யலாம். ஆனா முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவருடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்கிற காரியங்கள்ல வெளிப்படுகிறதா இல்லையா என்பதுதான் முக்கியம். இன்னும் ஆரோன் என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம், மோசே என்ன வேணாலும் செய்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல அக்கினியாக வந்து அந்த இடத்துல அவருடைய மகிமை காண்பிக்காவிட்டால் the whole offering is a waste. Hallelujah. அதை தான் நாம் இன்றைக்கு சிந்திக்க வேண்டும். நம்ம அநேக விஷயங்கள்ல நம்ம எந்தெந்த காரியங்கள் செய்கிறோமோ, ஆர் தோஸ் திங்ஸ் பீங் அப்ரூவ்ட் பை வாட் காட் வாண்ட்ஸ் டு டூ இன் அவர் லைஃப்? ஆண்டவரோட இருக்கிற ஒரு நெருக்கத்தோட நீங்க ஆண்டவரை நான் இன்னும் நெருங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பீங்க. ஆனால் இஃப் யுவர் லைஃப் இஸ் கோயிங் இன் அ டிஃப்ரெண்ட் பாத், மேபி யூ ஆர் நாட் கோயிங் இன் த டைரக்ஷன் தட் காட் வாண்ட்ஸ். வசனங்களில் பார்க்கும்போது அநேக இடத்துல ஆண்டவர் இந்த மாதிரியாக பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது there are few places ஆண்டவர் இந்த காரியங்களை இந்த விதமாக செய்திருக்கிறார். God showed acceptance of sacrifice with fire from heaven என்று சொல்லி பார்க்கும்போது, ஆண்டவர் அக்னியாக எந்தெந்த இடத்துல பார்க்கும்போது, ஆபேலுடைய வாழ்க்கையில ஆதியாகமம் 4வது அதிகாரம் 4வது வசனத்துல ஆபேலுடைய வாழ்க்கையில அவர் அக்னியாக வந்தார். லேவியர் ஆகமத்தில் நாம் பார்த்தோம், கிதியோனுடைய வாழ்க்கையில, மனோவாவுடைய வாழ்க்கையில, தாவீதுடைய வாழ்க்கையில, சாலமனுடைய வாழ்க்கையில, எலைஜாவுடைய வாழ்க்கையில. எலைஜாவுடைய காரியம் எல்லாருக்கும் தெரியும். அதுல 2 காரியத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். தாவீதுடைய வாழ்க்கையில அவன் ஒரு த்ரெஷிங் இடம், அந்த வைன் பிரஸ் என்று சொல்வார்கள். அது என்னன்னா, கிரேப்ஸ் எல்லாம் திராட்சை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து அதுக்கு பிற்பாடாக அதை அரைத்து அதை வந்து ஒயின் செய்கிற இடம் த்ரெஷிங் என்று சொல்லுவாங்க. தே ஆல்சோ டூ தி வீட் த்ரெஷிங், எல்லாமே செய்கிற காரியமாக இருக்கிற அந்த இடத்துல he goes and buys a land. அந்த இடத்தை வாங்குகிறார். வாங்கிட்டு அவர் அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். and then God touches that place. ஆண்டவர் தொடுகிறார். This is what the understanding David had. ஆண்டவர் இந்த இடத்தை தொட்டிருக்காருன்னு சொன்னா, ஆண்டவர் இது தொட்டிருக்காருன்னா, this is for nothing else but for him alone. அந்த இடத்துல தான் சாலமன் அந்த ஆலயத்தை கட்டுகிறதாக பார்க்கிறோம். No, when we allow ourselves, நாம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை அனுமதிக்கிற வேளையில நமக்கு அறியாத காரியங்களையும் நமக்கு தெரியாத பல விஷயங்களையும் ஆண்டவரால் செய்யக்கூடும். நான் அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த தாவீதை போல் அந்த இடத்துல போயிட்டு we need to go to that threshold. நம்மளை நசுக்கி கொண்டு இருக்கிற இடம் த்ரெஷிங் லொக்கேஷன் அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல தான் அந்த வைனை எடுத்து நல்லா புழிஞ்சு என்ன செய்வாங்கன்னா திராட்சை ரசம் செய்கிற இடம்னு சொல்லலாம். அந்த இடத்துல நம்ம போய் கொண்டு இருக்கிற வேளையில நசுக்கி கொண்டு இருக்கிற சூழ்நிலையிலையும் we need to look into God. ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். 2வது, when we are going through, ஒருவேளை நமக்கு ஆண்டவரே எனக்கு நல்ல ஒரு அறுவடை வேணும், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நான் கனிகளை காண வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில மட்டும் அல்ல ஆண்டவரே, சபையுடைய வாழ்க்கையில, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில நான் அறுவடையை காண வேண்டும், பிறர் என்னோடு கூட இருக்கிறவங்களுக்கு நான் கர்த்தரை பற்றி சொல்ல வேண்டும், அவருடைய நாமத்தை சொல்ல வேண்டும். I want to share my love
for you with them என்று சொல்லி ஒரு நீங்க நினைத்து கொண்டு இருக்கலாம். Or God has been speaking to you about harvest. நம்முடைய சபைக்கு இந்த வருஷம் கொடுத்தது அதுதான். It is about the harvest. அப்படி என்று சொன்னா we need to come to that place. அந்த இடத்துல வர வேண்டும். We need to go through that. அந்த அறுவடை வந்தது மட்டும் போதாது. It has to come to that place and have to go through the process of harvesting. அந்த harvesting இருக்கிற இடத்துல தான் அந்த harvest முடிந்ததுக்கு பிற்பாடாக God is being honored through the straw. அந்த இடத்துல maybe when David went through that place, அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது அந்த harvest பண்ற எல்லா விஷயமும் அப்படி அப்படி அங்கங்க கடந்திருக்கும். But he did not matter. அவர் அந்த இதெல்லாம் பார்க்கல. This is the place that God has put me into. இதுதான் ஆண்டவர் என்னை இட்டிருக்கிற ஸ்தலம். இதுதான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிற ஸ்தலம். இது எனக்கு வேணும். I will buy it என்று சொல்லி அந்த இடத்துல அவர் வாங்குகிறத பார்க்கிறோம். And because of which பெரிய ஒரு மாறுதலை அந்த இடத்துல அவரால் கொண்டு வர முடிந்தது. It could have just been a threshold. It is just been ஒரு threshing floor ஆகவே இருந்திருக்க முடியும். ஆனால் அதை தாவீது வாங்கி ஆண்டவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அது ஒரு தேவாலயமாக மாற்றினார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையும் ஒருவேளை ஒரு சிச்சுவேஷனில் போய் கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் இடத்துல நீங்கள் அதை கொடுக்கும்போது ஆண்டவர் அந்த காரியத்தை உங்களுக்கு மாற்றி தர முடியும். சாலமோனுடைய வாழ்க்கையிலையும் அதை தான் பார்க்கிறோம். The fire touched their lives. ஆவியானவர் அந்த இடத்துல அக்னியாக அவர்களை தொட்டதை பார்க்கிறோம். இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா, மோசேயை ஆண்டவர் அழைக்கிற வேளையில் அவர் கூப்பிட்டது எப்படின்னா, மோசே மோசே என்று 2 முறை கூப்பிட்டார். எல்லாரையும் பைபிளில் ஆண்டவர் கூடும்போது 2 முறை கூப்பிடல. ஆப்ரஹாமை கூடும்போது ஆப்ரஹாம் என்று கூப்பிட்டார். சிலரை கூப்பிடும்போது அவர் 2 முறை கூப்பிட்டார். ஆப்ரஹாமே ஆப்ரஹாமே, சாமுவேலே சாமுவேலே, சீமோனே சீமோனே, மார்த்தாவே மார்த்தாவே, சவுலே சவுலே என்று கூப்பிட்டார். So this is a very unique thing in the Bible. அதில் பார்க்கிற வேளையில் முதலாவதாக let us look into the life of Martha. மார்த்தா மரியாளை பற்றி நமக்கு தெரியும். யார் என்ன தேர்ந்தெடுத்தா என்று நமக்கு அறிந்திருக்கிறோம். We also know what they did. அதில் எந்த இடத்துல பார்க்கும்போது மார்த்தா அண்ட் மரியாள் லாசர்ஸோடைய சகோதராக இருந்தபடியால் they were living in a place called Bethany. பெத்தனி என்ற இடத்துல அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். மார்த்தா எப்படின்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும், எல்லாமே கரெக்டாக செய்யணும், எல்லாம் தெளிவாக செய்யணும். It is in Luke chapter 10 verses 41. We will be going through that Luke chapter 10 onwards. இயேசு 41 42 படிக்கலாம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஒருவேளை இன்றைக்கு நீங்க இருந்து கொண்டிருக்கலாம், மார்த்தாளே மார்த்தாளே என்று ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கலாம். அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். அதை எப்படி செய்யணும், இந்த வீட்டில் விருந்து வர்றாங்களே அவங்கள எப்படி பார்த்து கொள்ளணும், இந்த காரியங்கள்லாம் சரியாக நடக்கலையே, நடந்தால் ஆண்டவரை நான் இன்னும் துதிப்பேனே, இப்படிலாம் என்னுடைய வாழ்க்கையில் சரியாயிடுச்சுன்னா இன்னும் நான் ஆண்டவரை துதிப்பேனே அப்படின்ட்டு சொல்லி நீங்கள் ஒருவேளை ரிசர்வேஷன்ஸ் வைத்து கொண்டிருப்பீங்கன்னு சொன்னால், God is calling you, மார்த்தாளே மார்த்தாளே என்று சொல்லி உங்களை இன்றைக்கு அழைக்கிறார். எதுக்கு அழைக்கிறார்னு சொன்னால், தேவையானது என்னது, ஒன்று தான். மரியாள் தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மரியாள் தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் என்று சொன்னார். ஒன்று தான் நமக்கு தேவை. என்னன்னா, டு சிட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிற வேளையில் மீதி எல்லாமே நம்முடைய காரியத்துக்குள்ளாக வரும். மார்த்தாள் நம்மளை போல நிறைய விஷயங்களில் இன்னும் நம்ம அநேக காரியங்கள் ஆண்டவருக்கு என்று செய்து கொண்டு இருக்கலாம். இது செய்கிறோம் அது செய்கிறோம். மேபி சம்டைம்ஸ் வி கெட் ஃப்ரஸ்ட்ரேட்டட். இவ்வளோ செய்கிறோமே ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இந்த மாறுதல் வரல, இவ்வளோ செய்கிறோமே ஆண்டவரே, இந்த ஊழியத்துக்காக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், இந்த ஊழியத்துக்காக நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், இதுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம், அதுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கோம். அநேக காரியங்களை நீங்கள் செய்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அந்த இதுலேயும் ஆண்டவரே ஏன் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதல் வரலன்னு சொன்னீங்கன்னா, மேபி யூ ஆர் கோயிங் த்ரூ ஃப்ரஸ்ட்ரேஷன். ஒருவேளை அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனுக்குள்ளாக போய் கொண்டு இருப்பீங்கன்னு சொன்னால், இதுதான் நம்ம செய்ய வேண்டியது. நாம் ஒரு காரியத்தை மறந்து கொண்டு இருக்கிறோம்.
நீங்க என்னதான் ஊழியம் செஞ்சாலும் சரி, என்னதான் நீங்க செஞ்சாலும் சரி, வாட் எவர் யூ ஆர் டூயிங், ஆண்டவருடைய பிரசன்னத்துல, ஆண்டவரோடு கூட இருக்கிற நேரத்துல எவ்விதமாக உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. தேவையானது ஒன்றே ஒன்றுதான். என்னன்னு சொன்னா, it is what we need to do. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில he was called the father of faith. இன்றைக்கு இங்க இருக்கிற தகப்பன்மாரை பார்த்து பேசுகிறேன். how is your faith in your house? உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற விசுவாசம் எவ்விதமாக இருக்கிறது? லீடர்ஸா இருக்கிறவங்கள்ட்ட the challenge and the question is, are you ready to lead like Moses? மோசேயை போல are you ready to lead? ஒருவேளை நீங்க சொல்ல, ஆண்டவரே எனக்கு தரிசனம் கொடுக்கிறார். Are you willing to step up like Samuel? ஒருவேளை நீங்க நிறைய காரியங்கள் செய்து கொண்டிருக்கலாம். Are you ready to rise up like Peter? Or are you ready to sit in the presence of God? ஆண்டவருடைய பிரசன்னத்துல மேரியை போல உட்கார்றதற்கு நீங்க தயாரா இருக்கிறீங்களா? இல்லை நான் பாலை போல இருக்கிற டைரக்ஷனை நீங்க மாற்றதுக்கு விரும்புகிறீங்களா? No, these are the things I want to ask yourself. நீங்க உங்களையே கேளுங்க. இந்த இடத்துல இருக்கிற ஒருத்தரும் you can identify with this. Somebody can identify with Abraham. என்னுடைய வாழ்க்கையில ஒரு தகப்பனாராக நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்கிறேனா? ஒரு லீடராக நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்கிறேனா? ஒரு ப்ராஃபட்டிக்காக இருக்கிற நான் இந்த காரியங்களை செய்கிறேனா? ஒரு டிசைபிளாக இருக்கிறேன், ஒரு ஊழியத்தில் இருக்கிறேன். am I being able to rise up like Peter? am I being able to sit in the presence of God with Mary? அப்படியாக இருக்கிறோமா? என்ன செய்வதற்கு நாம் ரெடியாக இருக்கிறோம்? Are we willing to change the direction? Are we willing to move in a different direction from what it is right now? மார்த்தாளுடைய வாழ்க்கையும் மேரியுடைய வாழ்க்கையும் பார்க்கிற வேளையில மேரி just realized one thing. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தில் இருக்கிறது right now is the best and the best thing. மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து சிந்தித்து கொண்டிருந்தாள். ஆனா மேரியோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தாள் என்று சொல்றோம். சங்கீதம் 27:4 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன். Only one thing I desire, and that is the only thing I ask God. நம்ம எப்படி இருக்கிறோம் இன்னைக்கு? ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட ஒரு லிஸ்ட் போட்டு ஒரு விட்டா போஸ்ட் பாக்ஸில் நம்ம மெயிலெலாம் போட்டு அனுப்பிடுறோம். அப்படிதான் நம்முடைய லிஸ்ட் இருக்கும். ஒன் திங் ஐ ஆஸ்க், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். ஐ வாண்ட் டு பி வித் யூ ஃபாதர். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே நான் உம்முடைய பிரசன்னத்தில் இருக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லணும். மேரி choose one thing. Next slide. To sit in the presence of God. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருந்து, it is a simple devotion. It is a simple நம்ம கமிட்மெண்ட் எடுக்கிறது. லார்ட், I am just going to be in your presence. தினந்தோறும் உம்முடைய பிரசன்னத்தில் சில நேரம் நான் செலவிட போகிறேன். When we start with that, ஒரு சின்ன ஒரு கமிட்மெண்ட் தான், தினந்தோறும் உம்முடைய பிரசன்னத்தில் நான் செலவிட போகிறேன். இன்றைக்கு நமக்கு what does this mean for us to இன்றைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, it is a readiness to accept. ஆண்டவருடைய வார்த்தையை அக்செப்ட் பண்ணுவதற்குள்ள ஒரு ரெடினஸ். வார்த்தையை நாம் கேட்கிறோம், வார்த்தையை நாம் வாசிக்கிறோம், பட் அக்செப்ட் பண்ணுறோமா? இயேசு கிறிஸ்து நமக்கு படித்து கொடுத்த, காண்பித்து கொடுத்த வார்த்தைகள் அநேக காரியங்களாக இருக்குதுன்னா அதை ஒபீடியண்டாக செய்கிறோமா? ஆண்டவருடைய காரியங்களுக்கு என்று are we willing to submit ourselves? ஒருவேளை நமக்குள்ளாக ஒரு முரட்டாட்டம் இருக்குன்னு சொன்னா அதை மாற்றி வைப்பதற்கு நமக்கு முடிகிறதா? Can we do that? நம்புவேன் என் இயேசு ஒருவரை என்று பாடணும். அது நம்ம வாழ்க்கையில அந்த காரியங்களை நாம் செய்ய முடியுமா? அவருடைய சீஷத்துவம் இந்த காரியங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது. அந்த காரியத்தில் நாம் செய்வதற்கு
தயாராக இருக்கிறோமா? Are we willing to love him? அதுதான் ஆண்டவர் இன்றைக்கு கேட்கிறார். God is willing to touch. ஆபிரகாமை தொட்டது போல, ஈசாக்கை தொட்டது போல, மோசையை தொட்டது போல, ஆரோன் அந்த இடத்துல ஆல்டரை கெட்டுகிற வேளையில் ஆண்டவர் அந்த இடத்துல அவனை தொட்டது போல, இன்றைக்கு ஆவியானவர் உங்களை ஒருத்தரையும் தொடுவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆனால் நம்ம are we willing to be in a place God wants us to do? பேதுருடைய வாழ்க்கையை பார்த்தோம். லூக்கா 22வது அதிகாரம் 31, 32, 33, 34 வாசிக்கலாம். கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். அவர் அவனை நோக்கி, பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதலிப்பாய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஸோ இந்த இடத்துல பார்க்கிறோம், ஆண்டவருக்கு தெரிகிறது அந்த இடத்துல he was able to understand the spiritual battle that is going on. அந்த இடத்துல பேதுரு இடத்துல சொல்லுகிறார், பேதுருவே, நீ இப்படிலாம் நடக்க போகுது, நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பா அப்படின்னு சொல்லுகிறாரு. ஆனால் அவன் he was unaware of what is happening around. Satan wanted to crush. சாத்தானுடைய எப்போ சூழ்ச்சின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை முற்றிலுமாக முறியடிப்பது தான். ஆனால் அந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கலாம். Let's read the 32. நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். அதுக்கு பிற்பாடா என்ன சொல்லுகிறான்னு பாருங்க. நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். நீ குணப்பட்ட பின்பு, God always knows, ஆண்டவருக்கு தெரியும் பேதுரு முற்றிலுமாக விட்டு போக போறதில்ல. It is just a failure, ஒரு சின்ன ஒரு failure, but he is going to come back. நீ திரும்பி வரும்போது என்ன ஆக இருப்ப, இன்னும் பலப்படுவாய் என்று ஆண்டவருக்கு தெரியும். ஒருவேளை இன்றைக்கு நீங்க இருந்து கொண்டு இருக்கலாம், ஐ ஹவ் லாஸ்ட் மை பேட்டில் என்று சொல்லி கொண்டு இருக்கலாம், நான் ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில நான் தோற்று போன்றவனாக இருக்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை இந்த இடத்துல இருந்து கொண்டு இருக்கீங்கன்னு சொன்னா ஆண்டவர் சொல்லுகிறது தான், யூ ஹவ் நாட் லாஸ்ட் இட், இட் இஸ் ஜஸ்ட் அ ஃபெயிலியர். ஒரு 2 வருஷம் யூ ஹவ் பீன் அவே ஃப்ரம் காட், அவ்வளோதான். Now it is time to come back. இது நீங்கள் திரும்பி வரக்கூடிய நேரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறான்னு சொல்லுங்க, ஆண்டவரே, I am coming back, oh Father. ஆண்டவர், நான் திருப்பி வருகிறேன் அப்பா. Satan wanted to crush him. சாத்தான் அந்த இடத்துல அவனை முற்றிலுமாக முறியடிக்கணும் என்று நினைத்தான். ஆண்டவர் அந்த இடத்துல இடைப்படுகிறார். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மளோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். That is what the wonderful God we have. அப்படியாக நாம் அற்புதமான ஒரு கர்த்தரை நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். எபிரேயர் 7, 25, 26, 27 வாசிக்கும் போது he is praying for us. He is asking God that we can be released from all the clutches. ஆனால் இன்றைக்கு பேதுருவை போல ஒருவேளை நான் விழுந்து போகிறேன் ஆண்டவரே, மறுபடியும் விழுந்து போகிறேன், I consider myself a failure. ஆண்டவரே, நான் ஒரு தோற்று போனவனாக நின்று கொண்டிருக்கிறேன்னு சொன்னீங்கன்னு சொன்னா ஆண்டவர் சொல்லுகிறது தான், நான் உன்னை பலப்படுத்துகிறேன், கம் பேக். வரும்போது நீ மட்டுமே இல்லாம நீ மற்றவர்களையும் போய் பலப்படுத்த போகிறாய். ஹல்லேலூயா. நீ மற்றவர்களை போய் பலப்படுத்த போகிறாய். பேதுருவை போல நீ எழும்பி நிற்க போகிறாய். God is going to do that. உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில, இங்க இருக்கிற ஒருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் உங்களுக்கு அந்த பலத்தை தருவாராக. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை தெரியும் நமக்கு. அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தை பார்க்கும்போது அந்த இடத்துல அநேக விஷயங்கள் நடக்கிறது. 7வது அதிகாரம் முடியும் போது என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஸ்தேவானை கல்லெறிந்து கொலை செய்யப்படுகிறார். 8வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா சர்ச்சில் ஒரே பிரச்சனைன்னா இப்போ இருக்கிற பிரச்சனை மாதிரி இல்லை. கூட்டிகிட்டு போவாங்க, எப்போ வாங்கப்பா லைட்டா அப்படின்னு வருவாங்க, then they cannot see them. அந்த மாதிரியாக ஒரு சூழ்நிலை நம்ம ஒருவேளை மூவியில் பார்த்துருக்கலாம். பட் that was what is happening there. பெர்சிக்யூஷன் அநேகமாக இருந்தது. ஆனால் அந்த இடத்துல தான் பிலிப் என்பவர் சமாரியாவுக்கு போகிறார். அந்த இடத்துல ஜான் அண்ட் பீட்டர் கோஸ் டு சமாரியா. பிலிப் அந்த இடத்துல போய் எத்தியோப்பியனை மீட் பண்ணுகிறார். அது வழியாக அங்கேருந்து அதுக்கு பிற்பாடாக சிசிரியா போகிறார். சிசிரியாவுக்கு மேலே தான் தமஸ்கு பட்டணம் இருக்கிறது.
அதுக்கு அங்கே போகிற வேளையில தான் ஆண்டவர் அவனோடு கூட இடைபடுகிறார், பாலோடு கூட. Why are you persecuting me? எதற்காக நீ இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாய்? 9வது அதிகாரம் வாசிக்கிற வேளையில முதல் வசனத்தை வாசிக்கலாம். 9வது அதிகாரம் முதல் வசனம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீயையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். சரி, அந்த இடத்துல பார்க்குறோம். சவுல் என்ன முதல் வசனம் என்ன சொல்லுகிறது? he was threatening to slaughter. தமிழ்ல அழகா போட்டிருக்கு, சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படிக்கு. அத்தாரிட்டி லைசன்ஸ் டு கில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அத்தாரிட்டியை வாங்கிட்டு அவர் போகிற நேரத்துல ஆண்டவர் அவனை மாற்றுகிறார். நீங்க நினைக்கலாம், என்னுடைய சகோதரன் என்னுடைய சகோதரி மாறவே மாட்டாங்களா அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கலாம். இதை பாருங்க, பவுல், ஆண்டவர் உங்களை தான் வைத்திருக்கிறார் அதற்காக. யூ ஆர் த ஏஜென்ட் who has to go and change. பாலுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அதுக்கு பிற்பாடாக அநேக சேலஞ்ச் வருது. ஆனால் இந்த மாற்றம் எல்லாருக்குமே ஒரு அற்புதமான ஒரு மாற்றமாக இருந்தது. அந்த ஹோல் ஆஃப் தி டிசைபிள்ஸ்லே ஒரு வித்தியாசமான ஒரு டிசைபிளாக பால் மாற முடிந்தது. அவர் எழுதிய அநேக காரியங்கள் தான் நம்ம படித்து கொண்டு இருக்கிறோம். ரோமராக இருக்கலாம், எபிஸ்டில்ஸாக இருக்கலாம், பால் எழுதின அநேக எழுத்துக்கள் தான் நாம் இன்றைக்கு படித்து கொண்டு இருக்கிறோம். He has been a great asset to the kingdom of God. இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறவர்கள் சில வேளை அநேக விஷயங்கள் செய்து கொண்டிருக்கலாம், அநேக உலக பிரகாரமான காரியங்கள் செய்து கொண்டிருக்கலாம், அநேக காரியங்களை உங்களையே சேலஞ்ச் பண்ணி கொண்டு இருக்கலாம். ஆனால் அந்த நேரத்துலையும் ஆண்டவர் அவங்கள தொடுவார். அந்த நிச்சயம் உங்களுக்கு வேணும். when we have the faith that God can touch them, ஆண்டவர் அவர்களை தொடுவார் என்று சொல்லும்போது ஆண்டவர் நிச்சயமாக அந்த இடத்துல தொடுவார். இந்த நேரத்தில் no, what is that we need? ஒரு நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம், மேபி யூ ஆர் கோயிங் த்ரூ த சிச்சுவேஷன் லைக் மார்த்தா. ஆண்டவரே, எனக்கு நேரம் செலவிட வேணும் ஆண்டவரே, அநேக காரியங்கள் செய்து கொண்டு இருக்கிறேன், மண்டே டு ஃப்ரைடே சுற்றி ஓடிக்கொண்டு இருக்கிறேன், பட் ஐ டோன்ட் ரியலி ஹாவ் த டைம் ஃபார் யூ ஃபாதர் என்று சொல்லி கொண்டு இருக்கலாம். பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்த்த வண்ணமாக சில காரியங்களை பார்த்தோம். டு தட் God touched them. ஆண்டவர் யாரை தொட்டாரோ அந்த காரியம் எல்லாவற்றையும் அவருடைய வாழ்க்கையில் மாறினது. புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம், ஆண்டவர் யாரை அழைத்தாரோ, யாரை கூப்பிட்டாரோ அந்த இடத்துல அவர்களுடைய வாழ்க்கையை மாறினதாக இருக்கிறது. உங்களை என்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். எதுக்குன்னு சொன்னால், நம்ம இங்கே இருக்கிறதுக்கு மட்டும் இல்லை, நாம் புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் சொல்வதற்கும் கூட. ஆண்டவர் உங்களை என்னை அழைத்திருக்கிறதுக்குன்னு சொன்னால், உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், நீங்கள் அதற்கு பலன் கொள்ள வேண்டும், நீங்கள் அதற்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டும். இன்னும் பின்மாறி மலையை பற்றி பேசுகிற வேளையில் ஆண்டவர் ஒரு இடத்துலையும் வெளிப்பட்டார். ஆரோனுடைய வாழ்க்கையிலையும் சரி, அந்த ஆல்டர் கட்டுகிற இடத்துலையும் சரி ஆண்டவர் வெளிப்பட்டார். பேதுருடைய வாழ்க்கையிலும் சரி ஆண்டவர் வெளிப்பட்டார். மார்த்தாவுடைய வாழ்க்கையிலும் சரி ஆண்டவர் அந்த இடத்துல சுட்டி காட்டுகிறார். திஸ் இஸ் வாட் யூ ஆர் டூயிங், பட் திஸ் இஸ் வாட் இஸ் நீடட். பேதுரு இடத்துல சொல்லுகிறார், நீ விழுவப்பா, ஆனால் நீ எந்திரிப்ப. சவுலுடைய வாழ்க்கையில் நீ ஏன் இப்படி செய்கிறன்னு சொல்லி கொஸ்டின் பண்ணி அவனை மாற்றி, அவனை உருவாக்கி, அவனை ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக வைக்கிறார். உங்களை என்னையும் அந்த மாதிரியாக தான் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். மார்த்தாளே மார்த்தாளே அப்படின்னு சொல்கிற வேளையில் உங்களுடைய பேரை சொல்லுங்கள். ஐ டோன்ட் வாண்ட் டு கால் நேம்ஸ், பட் பக்கத்தில் இருக்கவங்கள கூப்பிட்டு சொல்லுங்கள். ஹூவர் இஸ் சிட்டிங் நியர் டு யூ. கூப்பிடுகிற வேளையில் உங்களுக்கு ஒரு வேளை சிரிப்பு வரலாம், பட் இமேஜின் இஃப் திஸ் இஸ் காட் காலிங் யூ. ஆண்டவர் உங்களை கூட இப்படி அழைக்கிறாருன்னு சொன்னால், வாட் இஸ் கோயிங் டு பி யர் ஆன்சர்? When God called Martha and Mary, he was very clear, this is what I am expecting. இன்றைக்கு உங்களை ஆண்டவர் அழைக்கிற வேளையில் ஆண்டவர் தெளிவாக இருக்கிறார், இதற்காக தான் நான் உன்னை அழைத்திருக்கிறேன். ஆரோனை அந்த இடத்துல பலிபீடத்துக்கு முன்பாக நிற்க வைக்கிற வேளையில் ஆண்டவருடைய பிரசனம் இல்லைன்னா there was nothing என்று பார்த்தோம். அதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய பிரசனம் இல்லைன்னா there is nothing in front of us. அதுதான் மார்த்தா இடத்துல சொல்லுகிறார், எல்லாவற்றையும் விட there is only one thing
that is to sit in the presence of God. தாவீது அதான் செய்தான். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன் அப்படின்னு சொன்னான். நாம் இது பெந்தேகோஸ்தே நாட்கள்ல இருந்து கொண்டிருக்கிறோம். ஈஸ்டர் முடிஞ்சது, அடுத்தது 40 நாள், 40 + 10 நாள், 50 நாளில் பெந்தேகோஸ்து வந்துடும். Now we are so called to be the Pentecostal church. We believe in the manifestation of the Holy Spirit. யோவான் ஸ்நானகன் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறது தான் மத்தேயு 3:11 பார்க்கிறோம். நானும் உங்களுக்கு இவ்விதமாக ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன், இன்னொருத்தர் வருகிறாரப்பா இயேசு கிறிஸ்து, அவர் உங்களுக்கு ஆவியினால இல்லை, he will baptize you with the Holy Spirit and with fire. அக்னியாக பழைய ஏற்பாட்டில் எவ்விதமாக அந்த ஆஃபரிங்ஸை ஆண்டவர் எவ்விதமாக எடுத்தாரோ, அந்த இடத்துல அக்னியை கொண்டு அவர் ஸ்தாபித்தாரோ, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானவர் தினந்தோறும் நம்மோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார். அதுதான் யோவான் 14வது அதிகாரத்தில் வாசிக்கும்போது God says, I am going to give you a spirit which is going to be with you forever. Forever ன்னு சொல்லும்போது not like what happened in the Old Testament. Old Testamentல சொன்ன வண்ணமாக இல்லை, but like how it is today. தினந்தோறும் ஆண்டவர் நம்மளோடு கூட பேசி கொண்டிருக்கிறதாக இருக்கிறது. அப்போ நம்ம எவ்விதமாக இருக்கிறோம், நம்ம ஒரு லிவிங் சாக்ரிஃபைஸாக இருக்கிறோம்னு சொன்னால் what are the things that we need to do? 3 காரியம் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட செய்ய விரும்புகிறார். He wants to do 3 things with you. Let us move to one important chapter in the Bible. அநேகர் படிக்காத ஒரு சாப்டர், Songs of Solomon. 8வது அதிகாரத்தை வாசிக்கலாம். 8வது அதிகாரம் 6-7 வாசிக்கலாம். Songs of Solomon 8வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். Set me as a seal upon thy heart. ஆண்டவரே, எனக்குள்ள என்னுடைய இருதயத்தில் அந்த சீலை நீங்க போட. I want to make a seal. I want to make a commitment with you. நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளும். நீர் என்னை ஒரு முத்திரை போல வைத்துக் கொள்ளும். Lord, I want to be the seal. ஒரு மேரேஜுக்குள்ளாக வருகிற ஒரு முக்கியமான ஒரு இது இட் இஸ் a commitment. ஒரு சீல் போட்டு அந்த நாட்களில் ஒரு முத்திரை போட்டுட்டாங்கன்னா that is it, you are done for life. அந்த விதமாக இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே ஒரு சீல் எனக்கு போடுங்க ஆண்டவரே, let me be the seal. அடுத்தபடியாக என்ன சொல்லுகிறது? நேசம் மரணத்தை போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடியதாய் இருக்கிறது. அதன் தழல் அக்கினி தழலிலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது. Love is like death. In that there is also something very important. அதில் there is no turning back. Love is a death ன்னு சொல்லும்போது the author says there is no turning back. நம்ம ஆண்டவரத்தில் தான் சொல்லுவோம், when I am going to fall in love with your father, ஆண்டவரே உண்மை மேலே நான் அன்பு செலுத்துகிற வேளையில் I don't want to turn back. அன்பு எதை போன்றது? It is like மரணத்தை போன்றது. Nobody can come back after they have gone ahead with their death. ஆகையால் அந்த அன்பில் நான் நிலையாய் நிற்க வேண்டும். I want to be permanent and persistent in the love with you. மூன்றாவது, love is like a raging fire. அதை அணைக்கவே முடியாது. It cannot be extinguished. அதை once we ignite it, இதுதான் God is calling us. அதற்காக தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை என்னை அழைக்கிறார். He is calling us closer. இன்னொரு intimate லெவலுக்குள்ளாக அழைக்கிறார். Songs of Solomon is about beloved. My beloved என்று அழைக்கிற ஒரு காரியமாக இருக்குது. He wants us to be calling God. ஆண்டவரே, என் மேல நீங்க அன்பு செலுத்துகிறது, it is like so deep, so deep. அந்த விதமாக நான் அன்பு செலுத்த வேண்டும். Let us take a commitment today. Lord, I am going to seal my love for you. இன்றைக்கு ஆண்டவரே, நான்